தேர்தல் பத்திர நடைமுறை ரத்து செய்யப்பட்ட பிறகும் பாஜகவுக்கு நன்கொடையாக 6088 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. ஒன்றிய அரசால் 2017ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது. இதையடுத்து தேர்தல் அறக்கட்டளைகள் உருவாக்கி அதன் மூலமும் பெரும் நிறுவனங்கள் தனிநபர்கள் மூலமாகவும் அரசியல் கட்சிகள் நன்கொடையை பெற்று வருகின்றன. இந்நிலையில் நன்கொடை தொடர்பாக அரசியல் கட்சிகள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நன்கொடை விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி 2024-25 நிதியாண்டில் பாஜகவுக்கு வந்த நன்கொடை 6088 கோடி ரூபாய். இது 2023-24 பாஜக பெற்ற 3967 கோடி ரூபாயை விட 53% அதிகம். மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற 2024 காங்கிரஸ் திரட்டிய 522 கோடி ரூபாய் நிதியுடன் ஒப்பிடும்போது 12 மடங்கு அதிகமாக பாஜக நன்கொடை பெற்றுள்ளது. பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் அறக்கட்டளைகள் வழியாக 3744 கோடி ரூபாயும் இதர வகை நன்கொடை மூலமாக 2344 கோடி ரூபாயையும் பெற்றுள்ளது. 2024-25 நிதியாண்டில் 9 அறக்கட்டளைகள் வழியாக முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு 3811 கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 98% நிதி ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட், புரோகிரசிவ் எலக்ட்ரல் ட்ரஸ்ட், நியூ டெமோக்ராட்டிக் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் ஆகிய 3 அறக்கட்டளைகள் மூலமாகவே அளிக்கப்பட்டுள்ளன. இதில் ப்ரூடென்ட் ட்ரஸ்ட் மூலமாக மட்டும் 2668 கோடி ரூபாய் நன்கொடையாக தரப்பட்டுள்ளது. இந்த 2668 கோடி ரூபாய் நிதியில் பாஜகவுக்கு மட்டும் 2181 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறக்கட்டளைகள் மூலமாக டாடா, ஓபி ஜிண்டால், எல்&டி, மேகா இன்ஜினியரிங், அசோக் லேலாண்ட், டிஎல்எஃப், மகேந்திரா ஆகிய 7 பெரிய நிறுவனங்கள் மட்டுமே 2107 கோடி ரூபாய் நன்கொடையாக தந்துள்ளன. இதில் டாடா குழும நிறுவனங்கள்தான் அரசியல் கட்சிகளுக்கு 915 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி முதலிடத்தில் உள்ளன. டாடா குழுமம் வழங்கிய நிதியில் பாஜகவுக்கு 758 கோடி ரூபாயும் காங்கிரஸ் கட்சிக்கு 77 கோடி ரூபாயும் தரப்பட்டுள்ளன. தனியாக நிதி வழங்கியதில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் 100 கோடி ரூபாயும், ருங்டா சன்ஸ் நிறுவனம் 95 கோடியும், வேதாந்தா நிறுவனம் 67 கோடி ரூபாயும், மைக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 65 கோடி ரூபாயும் பாஜகவுக்கு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.